நம்ம வீட்ல இருக்க தோசைக்கல்லையே ரொம்ப எளிய முறையில சாஃப்டா ஜூசியா அதே சமயம் செம்ம டேஸ்டா ஒரு சிக்கன் டிக்கா கபாப் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு 500 கிராம் போன்லெஸ் சிக்கன்ல 2 டேபிள் ஸ்பூன் தயிர், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து இப்போ உங்களுக்கு தேவைன்னா அதுல அரை லெமனை புளிஞ்சு விட்டுக்கோங்க. ஆனா எனக்கு தயிர்ல இருக்க புளிப்பே போதுமானதா இருந்துச்சு. இப்போ அதுலயே 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் சாட் மசாலா, 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, காரத்துக்கு ஏத்த மிளகாத்தூள், தேவையான அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் சில்லி ஃபிளேக்ஸ் சேர்த்து நல்லா பெசரி விட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வைங்க. இப்போ ஒரு சின்ன பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடு பண்ணி அதுல 1 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு சேர்த்து நல்லா பச்சை வாசனை போற வரை கிண்டி விட்டு லேசா கலர் மாறின உடனே அதை அப்படியே சூட்டோட சிக்கன்ல ஊத்தி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்ப நல்லா மூடி போட்டு 1 நைட் ஃபுல்லா ஃப்ரிட்ஜ்ல ஊற விடுங்க. இப்போ அடுத்த நாள் ஒரு சின்ன கறி துண்டோட கங்கு வச்சு அதுல கொஞ்சமா எண்ணெய் விட்டீங்கன்னா நல்லா புகை வரும். அப்புறம் ஒரு தட்டு போட்டு 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டு இந்த மாதிரி மரக்குச்சியில சிக்கனை ஒவ்வொரு பீஸா சொருகி விட்டுருங்க. ரொம்ப நிறைய சொருக வேணாம், கொஞ்சமா சொருகினா போதும். அப்பதான் நல்லா வேகும். இப்ப சூடான தோசைக்கல்ல கொஞ்சமா எண்ணெய் விட்டு ஒரு குச்சியா வச்சு 2 பக்கமும் நல்லா பொன்முருவலா வேக விட்டு எடுத்தீங்கன்னா சூப்பரான சிக்கன் டிக்கா கபாப் ரெடி.